வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ட்ரொடக்ஷன் டு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமோட பார்ட் 7. ஸோ இதில் ஃபஸ்ட்டு MySQL அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது MySQL சாஃப்ட்வேர் லாஸ்ட்டு வீடியோவில் நம்ம எப்படி இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணுறது, ஸோ யூஸிங் த SAMP சர்வர் நம்ம MySQL அட்மினிஸ்ட்ரேட்டர் டூலை நம்ம கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஸோ இந்த MySQL அட்மினிஸ்ட்ரேஷனில் என்னென்ன சாஃப்ட்வேர் டூல்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்குறோம். சாஃப்ட்வேர் டூல்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, அந்த MySQL அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிற ஒரு சின்ன சின்ன அப்ளிகேஷன்ஸ். ஒரு அப்ளிகேஷனும் ஒவ்வொரு ஒர்க்கை கேரி அவுட் பண்ணோம். ஸோ அதில் 3 டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் டூல்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. MySQL அட்மினிஸ்ட்ரேஷனில் 3 சாஃப்ட்வேர் டூல்ஸ் இருக்கும். ஸோ அதில் ஒன்று PHP MyAdmin அப்படின்னு ஒரு டூலு, MySQL Workbench அப்படின்னு ஒரு டூலு, HeidiSQL அப்படின்னு ஒரு டூல். இந்த 3 டூலும் நம்ம MySQL அட்மினிஸ்ட்ரேஷன் சாஃப்ட்வேரில் நமக்கு இருக்கிற டூல்ஸ். இது ஒவ்வொரு டூல்ஸும் ஒவ்வொரு ஒர்க்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் PHP MyAdmin டூல் தான் மோஸ்ட் பாப்புலர் டூல். எதில் அப்படின்னா வெப் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஓப்பன் சோர்ஸில் கிடைக்கிற வெப் அட்மினிஸ்ட்ரேஷன் டூலில் மோஸ்ட் பாப்புலராக யூஸ் பண்ணுறது PHP MyAdmin அப்படிங்கிற டூல். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா MySQL Workbench அப்படிங்கிறதும் HeidiSQL அப்படிங்கிறதும் டெஸ்க்டாப் அப்ளிகேஷனுக்காக யூஸ் பண்ணுற டூல். ஸோ என்னங்கிறத பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட் ஒன் PHP MyAdmin. இந்த PHP MyAdminங்கிற டூல் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, திஸ் டூல் இஸ் எ வெப் அப்ளிகேஷன் ரிட்டன் இன் PHP. இந்த PHP அப்படின்னா என்னென்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் ஃப்ரீ ப்ராசஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஸ்கிரிப்டிங் சாஃப்ட்வேரு. ஸோ ஆன்லைனில் வெப்சைட்டை டிசைன் பண்ணும்போது வெப் ஸ்கிரிப்டிங், சர்வர் சைடில் ஸ்கிரிப்டிங் பண்ணுறதுக்காக ஒரு சில சாஃப்ட்வேர் நமக்கு தேவை. ஸோ அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி எழுதின டூல் தான் இது PHP MyAdmin அப்படிங்கிற டூல். ஸோ அந்த PHP பற்றி அடுத்த சாப்டர் நமக்கு அதுதான். ஸோ அதில் நம்ம டீட்டெயில்டாக படிப்போம். PHPனா என்ன, ஸோ ஸ்கிரிப்டிங்னா என்ன பர்பஸ்க்காக ஸ்கிரிப்டிங் தேவைப்படுது, ஸோ அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம நெக்ஸ்ட்டு சாப்டரில் கிளியராக படிப்போம். PHP அப்படிங்கிறது ஒரு வெப் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே, அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா யூஸ்டு ஃபார் வெப் ஹோஸ்டிங். வெப் ஹோஸ்டிங் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, இப்போது நம்ம இன்றைக்கி டுடே கம்ப்யூட்டர் வேர்ல்டே பார்த்திங்கன்னா இன்டர்நெட்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா ஃபீல்டுலேயும் இன்டர்நெட்டோட ஆக்குபேஷன் வந்துடுச்சு. ஸோ இன்டர்நெட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே வெப்சைட்ஸ், நம்ம சின்ன சின்ன ஒர்க்லேருந்து ஆரம்பித்து பெரிய அப்ளிகேஷன் ஒர்க் வரைக்கும் எல்லாத்தையும் நம்ம பண்ணுறதுக்கு இன்றைக்கி வெப்சைட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் நம்ம ஒவ்வொரு வெப்சைட்டை நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம். ஸோ இன்டர்நெட் அப்படின்னாவே இந்த வெப்சைட்டில் நம்ம போயிட்டு நம்ம தேவையான விஷயத்தை பண்ணிக்கிறது தான் இன்டர்நெட்டில் வெப்சைட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வெப்சைட்டை டிசைன் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில வெப்சைட் வந்து ஸ்டாட்டிக் வெப்சைட்டாக இருக்கும், ஒரு சில வெப்சைட் வந்து டைனமிக் வெப்சைட்டாக இருக்கும். இப்போ ஸ்டாட்டிக் வெப்சைட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டென்ட் வந்து ஸ்டாட்டிக்காக இருக்கும், எப்போவுமே மாறாது. அந்த வெப்சைட் எப்போ நீங்கள் இன்றைக்கி பார்த்தாலும் அதே தான், 2 இயர்ஸ் கழித்து பார்த்திங்கனாலும் அந்த கண்டென்ட் வந்து அப்படியே தான் இருக்கும். சரிங்களா? ஆனால் டைனமிக் வெப்சைட்டில் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி டிசைன் ஒரு மாதிரி இருக்கும், இன் ஃப்யூச்சரில் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசைன் வேறு மாதிரி இருக்கும். பிகாஸ் டைனமிக் வெப்சைட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரன் டைம் டேட்டாவை வச்சு அது ரிசல்ட் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ பற்றிலாம் நம்ம 11th டீட்டெயிலாக படிச்சிருப்போம். அந்த மாதிரி வெப் ஹோஸ்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு வெப்சைட்டை டிசைன் பண்ணும்போது ஒரு வெப்சைட்டுக்குண்டான கோடிங், அந்த வெப்சைட்டில் யூஸ் பண்ணுற இமேஜஸ், அந்த வெப்சைட்டில் யூஸ் பண்ணுற டேட்டாஸ், இது எல்லாத்தையும் வெப் சர்வர் அப்படின்னு ஒரு சர்வரில் என்ன பண்ணியிருப்பாங்க, ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ யார் ஒரு வெப்சைட்டை லான்ச் பண்ணாலும் ஸோ அந்த வெப்சைட்டை லான்ச் பண்ணுறதுக்கு வெப் சர்வர் கண்டிப்பாக வேணும்.
அந்த வெப் சர்வரில் கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து அலாட் பண்ணியிருப்பாங்க. ஒரு வெப் சர்வர் வந்து லாட் ஆஃப் மெமரி ஸ்பேஸ் இருக்கும். அதில் ஒரு குறிப்பிட்ட இந்த வெப்சைட் அப்படின்னா அந்த வெப்சைட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸ் அலாட் பண்ணுறது. சரிங்களா? அந்த ஸ்பேஸில் அந்த வெப்சைட்டில் இருக்கிற கோடிங்கை தனியாக சேவ் பண்ணுறது, அந்த பர்டிகுலர் இமேஜஸை தனியாக ஸ்டோர் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ்க்கு பேர் வெப் ஹோஸ்டிங் அப்படிம்பாங்க. இந்த வெப் ஹோஸ்டிங் பண்ணுறதுக்கு phpMyAdmin அப்படிங்கிற டூல் வந்து மோஸ்ட் பாப்புலராக யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. சரிங்களா? இந்த டூலோட மெயின் ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்னா, இட் ப்ரொவைட் வெப் இன்டர்ஃபேஸ். வெப் இன்டர்ஃபேஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு வெப்சைட்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்குண்டான இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரௌசர். சரிங்களா? இந்த phpMyAdmin டூலில் எல்லா ப்ராசஸையும் நம்ம ப்ரௌசர்லேயே பண்ண முடியும். அதான் நம்ம யூஸ் பண்ணுற எந்த ஒரு ப்ரௌசர், கூகுள் குரோம் ஆகட்டும், அல்லது மோசில்லா ஃபயர்பாக்ஸ் ஆகட்டும், இல்லை யூசி, ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரௌசர்ஸ் வந்து நம்ம இன்றைக்கி டுடே மார்க்கெட்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்படி எந்த ஒரு ப்ரௌசர்லேருந்து வேணாலும் இந்த phpMyAdmin டூலை நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா வெப் இன்டர்ஃபேஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அடுத்தது இம்போர்ட் டேட்டா ஃப்ரம் CSV. இந்த CSV அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் இருக்கிற டேட்டாவை அப்படியே நம்ம டைரெக்டாக டேட்டாபேஸ் வந்து இம்போர்ட் பண்ணலாம். இது வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்ஸ்டு ஃபியூச்சர் அப்படின்னு கூட சொல்லலாம். phpMyAdmin டூலில் இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு ஒர்க் ஷீட்டில் க்ரியேட் பண்ணி, ஒர்க் ஷீட் மீன்ஸ் எக்ஸல் சீட்டில் நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு டேட்டாவை நம்ம அப்படியே டேட்டாபேஸை நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும் இந்த டூல் யூஸ் பண்ணி. ஸோ இது ஒரு அடிஷ்னல் ஃபியூச்சர். அடுத்தது எக்ஸ்போர்ட் டேட்டா டு வேரியஸ் ஃபார்மேட்ஸ். இந்த phpMyAdmin டூலில் இருக்கிற டேட்டாபேஸ்க்குள்ளே இருக்கிற டேட்டாஸை நம்ம என்ன ஃபார்மேட்டுக்கு வேணாலும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். எக்ஸல் சீட்டில் இருக்கிற டேட்டாவை இம்போர்ட்டும் பண்ணிக்கலாம் டேட்டாபேஸ்க்கு. அதேமாதிரி டேட்டாபேஸ்க்குள்ளே இருக்கிற டேட்டாவை என்ன ஃபார்மேட்டில் நம்ம வேணுமோ அந்த ஃபார்மேட்டுக்கு நம்ம எக்ஸ்போர்ட்டும் பண்ணிக்க முடியும். சரிங்களா? அடுத்தது லைவ் சார்ட்ஸ் ஃபார் மானிட்டரிங் MySQL ஆக்டிவிட்டி. இப்போ MySQLோட ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா, ஸோ கனெக்ஷன், எந்த அளவுக்கு கனெக்ஷன் வந்து இருக்குது, ப்ராசஸ் எப்படி போயிட்டுருக்கு, எவ்வளோ மெமரி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற இந்த ப்ராசஸ்லாம் செக் பண்ணுறதுக்கு லைவ் சார்ட் வந்து அது ஜென்ரேட் பண்ணிக்கும். MySQL சர்வரோட ஆக்டிவிட்டீஸை வாட்ச் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு லைவ் சார்ட்ஸ் இருக்கும். அந்த சார்ட்டில் நம்ம போய் பார்த்தாவே நமக்கு தெரியும் எந்தெந்த ப்ராசஸ் எந்தெந்த அளவுக்கு போயிட்டுருக்கு, அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதை யூஸ் பண்ணி ஈஸியாக செக் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் இந்த டூல் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கும், மோஸ்ட் பாப்புலராகவும் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா MySQL ஒர்க் பெஞ்ச் அப்படிங்கிற டூல். இந்த ஒர்க் பெஞ்ச் டூல் பார்த்திங்க அப்படின்னா யூஸ்டு பை டெவலப்பர்ஸ் அண்ட் DBS. இப்போ டேட்டாபேஸை டெவலப் பண்ணுறவங்களும் இந்த டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரும் பார்த்திங்க அப்படின்னா இந்த டூலை யூஸ் பண்ணுவாங்க. இது எதுக்காக சார் அப்படின்னா, இட் ஹெல்ப்ஸ் இன் டேட்டா மாடலிங், டெவலப்மெண்ட் ஆஃப் SQL, சர்வர் கான்ஃபிகரேஷன் அண்டு பேக்கப். இப்போ டேட்டா மாடலிங் அப்படின்னா புதுசாக ஒரு டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணுறது. ஸோ அந்த டேட்டாபேஸ்க்குள்ளே என்னென்ன டேபிள்ஸ்லாம் நம்ம வைக்கலாம், ஸோ அந்த டேபிள்ஸ்குள்ளே என்னென்ன ஃபீல்ட்ஸ், காலம்ஸ் வைக்கலாம், அதுக்கு என்ன டேட்டா டைப்பை ஃபிக்ஸ் பண்ணலாம், ஸோ அப்படிங்கிற ப்ராசஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா டேட்டா மாடலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ ஒரு டேட்டாபேஸை டோட்டலாக க்ரியேட் பண்ணுற ப்ராசஸை நம்ம இந்த ஒர்க் பெஞ்ச் மூலிமா நம்ம ஈஸியாக பண்ண முடியும். தென் அடுத்தது டெவலப்மெண்ட் ஆஃப் SQL. இந்த SQL அப்படின்னா ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கொரி லாங்குவேஜ் எதுக்காக சார் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணி அந்த டேட்டாபேஸ்க்குள்ளே நிறைய டேபிள்ஸ் வச்சு அதுக்குள்ளே நிறைய டேட்டாஸை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். எதுக்காக ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம்னா, இன் ஃபியூச்சரில் அந்த டேட்டாபேஸ்க்குள்ளே இருக்கிற டேட்டாவை எடுத்து நம்ம ஏதாவது ப்ராசஸ் பண்ணுவோம். அதுக்காக தான் டேட்டாபேஸில் டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க போகிறோம். அதுக்கு பேர் ரெட்ரீவிங் அப்படின்னு சொல்லுவாங்க, ரெட்ரீவ் ஃப்ரம் த டேட்டாபேஸ். இப்போ ஒரு டேட்டாபேஸ்க்குள்ளேருந்து நம்ம ரெட்ரீவ் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா, ஸோ அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு கோடிங் எழுதும் இல்லையா, தட் கமெண்ட். அந்த கமெண்ட் அதான் நம்ம என்னென்னு சொல்லுவாங்க, கொரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கொரியை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இந்த டூல் வந்து நமக்கு யூஸ் ஆகும். SQLஐ டெவலப் பண்ணுறதுக்கு இந்த MySQL ஒர்க் பெஞ்ச் வந்து நமக்கு யூஸ் ஆகும்.
அடுத்து பார்த்திங்கன்னா சர்வர் கான்ஃபிகரேஷன். ஒரு சர்வர் அப்படின்னா அதோட கான்ஃபிகரேஷன். இப்போ நம்ம டேட்டாபேஸ்க்கு தகுந்த மாதிரி, நம்ம அப்ளிகேஷனுக்கு தகுந்த மாதிரி சர்வரை நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். சரிங்களா? சர்வர் அப்படிங்கிறது ஜென்ரலாக எந்த அப்ளிகேஷனுக்கு வேணாலும் யூஸ் ஆகும். அதை நம்மளோட அப்ளிகேஷனுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் செட்டிங்ஸ் எல்லாம் நம்ம பண்ணி வச்சுக்கிறதுக்கு இந்த டூல் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். சர்வரை நம்ம ப்ராசஸ்க்கு தகுந்த மாதிரி கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். அடுத்தது பேக்கப். இப்போ நம்ம டேட்டாபேஸ்குள்ளே இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் நம்ம பேக்கப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பேக்கப் அப்படிங்கிறது, இப்போ இன்கேஸ் ஏதாவது டேட்டாபேஸில் ஒரு சிஸ்டம் ஃபெயிலியர் அப்படின்னா ஸோ அந்த டேட்டா உடனே லாஸ் ஆகக்கூடாது. ஸோ என்றைக்குமே இந்த இன்டர்நெட் ஆக்டிவிட்டியில் எல்லாருமே பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா டேட்டா பேக்கப் அப்படிங்கிறத முக்கியமாக வச்சுருப்பாங்க. திடீர்னு ஏதாவது ஒரு ப்ராப்ளம், டேட்டாபேஸ் வந்து ஷட் டவுன் அப்படின்னா உடனே அந்த டேட்டாபேஸ்குள்ளே இருக்கிற எல்லா டேட்டாவும் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ டோட்டலி சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ அதனால் என்ன பண்ணியிருப்பாங்க, மோஸ்ட் ஆஃப் ஆல் அப்பப்போ டேட்டா பேக்கப் வந்து எடுத்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க வேறு டூலில். ஸோ அதுக்கு இந்த ஒர்க் பெஞ்ச் வந்து ஈஸியாக நமக்கு சப்போர்ட் பண்ணும். டேட்டா பேக்கப் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஹெய்டி எஸ்கியூஎல். இந்த ஹெய்டி எஸ்கியூஎல் அப்படிங்கிறது ஆல்சோ ஒரு டெஸ்க்டாப் அப்ளிகேஷன். இது பார்த்திங்கன்னா ஹெல்ப்ஸ் இன் தி அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் பெட்டர் டேட்டாபேஸ் சிஸ்டம். ஒரு டேட்டாபேஸ் சிஸ்டத்தை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு, அதாவது மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த HDSQL வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணும். இது எப்படி சார் அப்படின்னா, இட் சப்போர்ட் கை அப்படின்னு சொல்லுவாங்க, கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். இப்போ மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கொரி லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னாவே எல்லாமே கமெண்ட் பேஸ்டில் தான் இருக்கும். அதாவது நம்ம லாஸ்ட்டு முன்னாடி வீடியோவில் நம்ம இன்சர்ட் கொரி அப்படிலாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலும் நம்ம ஸ்டேட்மெண்ட் ரைட் பண்ணி அதை கம்ப்யூட்டருக்கு கொடுத்தோம் அப்படின்னா அந்த கொரியை அதை எக்ஸிக்யூட் பண்ணி ரிசல்ட் என்னங்கிறத நமக்கு சொல்லும். அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ட்ராபேக் என்ன அப்படின்னா, கொரிஸோட சின்டாக்ஸ் எல்லாம் நம்ம மைண்டில் ஸ்டோர் பண்ணியே வச்சுருக்கணும். இப்போ ஒரு கொரி ஜென்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த கொரியோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கணும், இந்த ஃபார்மேட்னா இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். அதில் ஒரு கமாவோ ஒரு ஃபுல் ஸ்டாப்போ மாற்றி ஏதாவது யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொரி வந்து ஃபெயிலியர், எக்ஸிக்யூட் ஆகாது, ரிசல்ட் வராது. ஸோ அப்போது சின்ன சின்ன விஷயத்தையும் நம்ம மைன்யூட்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் கொரி எழுத முடியும். ஸோ அது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் டாஸ்க். ஏன்னா கொரிஸ் அப்படின்னா ஒரு 1-2 இல்லை, நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொரிஸ் இருக்குது. ஸோ அத்தனையும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸை கொண்டு வந்தாங்க. அதாவது ஐகான்ஸ், நம்ம ஸ்க்ரீனில் தெரிகிற ஐகான் பட்டன்ஸை கிளிக் பண்ணுறது மூலிமா அந்த ப்ராசஸ் எக்ஸிக்யூட் ஆகும். அப்படின்னா என்ன பண்ணியிருப்பாங்க, ஆல்ரெடி அந்த ஐகான்ஸ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா என்ன ஃபங்க்ஷன் நடக்கணும் அப்படிங்கிறத ஸோ அவங்களா ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அப்போது கொரிஸை நம்ம மைண்டில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, ஆல்ரெடி அவங்க க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஜஸ்ட்டு நம்ம அதை போய் கிளிக் பண்ணுறது மூலிமா அந்த ப்ராசஸை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ தான் கையோட மெயின் அட்வான்டேஜ். சரிங்களா. ஸோ அந்த ஃபியூச்சர் வந்து இதில் இருக்குது. ஸோ அடுத்தது மானிட்டரிங் சர்வர் ஹோஸ்ட். இப்போ ஒரு சர்வரோட ஹோஸ்ட் வந்து எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு ஸோ அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். அடுத்தது சர்வர் கனெக்ஷன். ஸோ சர்வரோட கனெக்ஷன் அப்படின்னா ஸோ எத்தனை கிளைண்ட் சிஸ்டம் வந்து நம்ம சர்வரோட கனெக்ஷனில் இருக்குது, ஸோ எத்தனை வந்து க்ளோஸில் இருக்குது அப்படிங்கிற ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நம்ம இதில் பார்க்க முடியும். அடுத்தது டேட்டாபேஸஸ், டேபிள்ஸ், வியூஸ், ட்ரிக்கர்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் இதெல்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு HDSQL யூஸ் ஆகும். இந்த டேட்டாபேஸ், டேபிள்ஸ்லாம் என்ன, வியூஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது பின்னாடி டாப்பிக்கில் வரும், நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இதுதான் MySQL அட்மினிஸ்ட்ரேஷனில் நமக்கு கிடைக்கிற 3 இம்பார்ட்டன்ட் சாஃப்ட்வேர் டூல்ஸ். ஸோ த நெக்ஸ்ட் டாபிக் இஸ் டிசைனிங் டேட்டாபேஸஸ். ஒரு டேட்டாபேஸை எப்படி நம்ம டிசைன் பண்ணலாம் ஸோ அப்படிங்கிறதுக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் திங் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த டாப்பிக்கில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு டேட்டாபேஸ் டிசைனிங் அப்படின்னா என்னென்னா, த ப்ராசஸ் ஆஃப் கிரியேட்டிங், இம்ப்ளிமெண்டிங் அண்ட் மெயின்டைனிங் த என்டர்பிரைஸ் டேட்டா இன் எ சிஸ்டம் இஸ் நோன் ஆஸ் டிசைனிங் ஆஃப் டேட்டாபேஸஸ். என்டர்பிரைஸ் டேட்டா அப்படின்னா இப்போ ஒரு எனிதிங் எடுத்துக்கலாம். நம்ம ஒரு ஸ்கூல், ஒரு காலேஜஸ் அல்லது ஒரு இண்டஸ்ட்ரி, ஒரு கம்பெனி, சரிங்களா, எவ்ரிதிங் அதோட டேட்டாஸை நம்ம க்ரியேட் பண்ணி அதை சிஸ்டமை இம்ப்ளிமெண்ட் பண்ணி தென் அந்த டேட்டாஸை மெயின்டைன் பண்ணுறத ப்ராசஸ் இருக்குது இல்லையா. ஸோ இதெல்லாம் தான் டிசைனிங் ஆஃப் டேட்டாபேஸஸ்.
இந்த டேட்டாபேஸ் கான்செப்ட்லாம் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மேனுவலாக மெயின்டைன் பண்ணுவாங்க. எந்த ஒரு கம்பெனி அப்படின்னாலும் ரெக்கார்டு அப்படியே நிறைய டாக்குமெண்ட்ஸு, நிறைய பேப்பர்ஸ், நிறைய ஃபைல்ஸ் இதெல்லாம் எழுதி ஸோ அதை வந்து ஸ்டோர் பண்ணி தனியாக அதுக்குன்னு ஒரு ஸ்டோர் ரூம் வச்சு ஸோ டேட்டாஸை மெயின்டைன் பண்ணிகிட்ருப்பாங்க. இதில் நிறைய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா பண்டிலாக ரெக்கார்ட்ஸ் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப லாட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸை நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ பழைய ஆஃபீஸெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஃபைல்ஸ் அடிக்கி வச்சுருப்பாங்க. அந்தந்த ஒவ்வொரு நாள் நடக்கிற விஷயத்தையும் ஃபைலாக க்ரியேட் பண்ணி மேனுவலாக எழுதி அல்லது பிரிண்ட் அவுட் எடுத்து இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டே வச்சுட்ருப்பாங்க. ஆனால் இன்றைக்கெலாம் அது தேவையே இல்லை. ஏன்னா இன்றைக்கி தான் கம்ப்யூட்டர் வந்து ரொம்ப மோஸ்ட்டு பாப்புலர் ஆனதுனால டேட்டாஸை எல்லாத்தையும் நம்ம எலக்ட்ரானிக்கலாகவே ஸ்டோர் பண்ணிக்கிறோம் கம்ப்யூட்டரில். ஸோ கம்ப்யூட்டரில் ஒரே ஒரு சின்ன ஹார்ட் டிஸ்க் இருந்தால் போதும், அதில் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸோ பேப்பர் டாக்குமெண்ட் தனியாக வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ எல்லா டேட்டாவும் எலக்ட்ரானிக்கலாகவே நம்ம சேவ் பண்ணிக்கலாம், ஈஸியாக ரெட்ரீவ் பண்ண முடியும். ஸோ அதான் டேட்டாபேஸ் சிஸ்டமோட அட்வான்டேஜஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ப்ராசஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறாங்க, டேட்டாபேஸ் டிசைனிங் அப்படின்னு சொல்கிறாங்க. MySQL provides performance dashboard, reports and statistics. இந்த MySQL டூலில் நமக்கு என்ன அப்படின்னா டாஸ்போர்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஒரு டேட்டாபேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அந்த டேட்டாபேஸ்க்குள்ளே எத்தனை டேபிள்ஸ் இருக்குது, ஒவ்வொரு டேபிள்லேயும் என்னென்ன ஃபீல்டு இருக்குது, அந்த ஃபீல்டோட டேட்டா டைப் என்ன, எத்தனை ரெக்கார்ட்ஸ் வந்து ஸ்டோர் ஆகிருக்கு, சரிங்களா, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் வியூ பண்ணி பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்போர்டு. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா ஒரு வெப்சைட்டோட ஹோம் பேஜ் மாதிரி, சரிங்களா, அந்த பேஜில் போனோம் அப்படின்னா ஸோ அதை பற்றி ஒன்று ரிலவெண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி டாஸ்போர்டுங்கிறது ஒரு ஆப்ஷன் வச்சுருப்பாங்க MySQL. தென் ரிப்போர்ட்ஸ், நீ டெய்லி ரிப்போர்ட்டு, மந்த்லி ரிப்போர்ட்டு, வீக்லி ரிப்போர்ட், அந்த மாதிரி டேட்டாபேஸில் நடக்கிற ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸையும் நீங்கள் ரிப்போர்ட்டாக எடுக்கணும் அப்படின்னாலும் MySQL எடுத்துக்க முடியும். அடுத்தது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இப்போ ஒரு MySQLக்குள்ளே டிஃப்ரெண்ட் டேட்டாபேஸஸ் இருக்கும். அந்த ஒவ்வொரு டேட்டாபேஸோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எந்த அளவுக்கு வந்து அந்த டேட்டாபேஸை கமர்ஷியலாக பீப்புள்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு அதோட பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, சரிங்களா, அந்த மாதிரி இருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட்டையும் நம்ம இதில் எடுத்துக்க முடியும். இதெல்லாம் MySQLோட மோர் அட்வான்டேஜஸ். அடுத்தது கிரியேட் கான்செப்சுவல் டிசைன். இந்த கான்செப்சுவல் டிசைன் அப்படின்னா இப்போ எடுத்த உடனே ஒரு டேட்டாபேஸ் நம்ம எடுத்த உடனே கம்ப்யூட்டரில் போய் உட்காந்துட்டு கோடிங் எழுதி க்ரியேட் பண்ணிட முடியாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி ப்ரீ பிளான்ட் அப்படிங்கிறது ஒன்று வேணும். முன்னாடி ஒரு டேட்டாபேஸை டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி கான்செப்சுவல் டிசைனை நம்ம ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் நம்ம ER மாடலிங் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ப்ரீவியஸ் லெசன்ஸில் பார்த்துருப்போம், சரிங்க. ER மாடல் எதுக்காக, ஒரு டேட்டாபேஸை சிஸ்டமேட்டிக்காக டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி, சரிங்களா, ஒரு கான்செப்சுவல் டிசைனை க்ரியேட் பண்ணுறதுக்கு அப்படின்னு நம்ம அன்றைக்கி சொன்னோம். ஸோ அதுதான் இங்கே ப்ரைமரி பேஸ் இன் டேட்டாபேஸ் டிசைன் இஸ் டீட்டெயில்டு டிஸ்கஷன் அபவுட் த கிரியேஷன் ஆஃப் டேட்டாபேஸஸ், டேபிள்ஸ், காலம்ஸ் அண்டு டேட்டா டைப்ஸ். ஒரு டேட்டாபேஸ் டிசைன் பண்ணுறதால ஒரு முக்கியமான இம்பார்ட்டனே என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த டேட்டாபேஸில் எத்தனை டிஃப்ரெண்ட் டேட்டாபேஸஸ் நம்ம க்ரியேட் பண்ணணும், ஸோ அந்த ஒவ்வொரு டேட்டாபேஸ்க்குள்ளேயும் எத்தனை டேபிள்ஸ் நம்ம க்ரியேட் பண்ண வேண்டியிருக்கும், ஒவ்வொரு டேபிள்குள்ளேயும் எத்தனை காலம்ஸ் நம்ம வைக்கணும், அந்த ஒவ்வொரு காலமும் எதை டினோட் பண்ணும், ஸோ அந்த காலமில் என்ன டைப் ஆஃப் டேட்டா வரும் அப்படிங்கிறதெல்லாம் ப்ரீ பிளான்ட்டாக நம்ம டிசைன் பண்ணி வச்சுக்கணும், சரிங்களா. ஸோ இதெல்லாம் டிசைன் பண்ணி இந்த ஒவ்வொரு டேபிளுக்கும் இடையில் என்னென்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது, ஸோ அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணி ஸோ மொத்தமாக ஒரு என்டையர் கான்செப்சுவல் டிசைனை க்ரியேட் பண்ணி ஸோ அதை வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம அதை சிஸ்டமேட்டிக்காக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், சரிங்களா. ஸோ இதை தான் ER மாடலிங் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு திங்கே என்ன அப்படின்னா க்ரியேட் டேட்டாபேஸ். ஒரு டேட்டாபேஸை எப்படி க்ரியேட் பண்ணுறது. இந்த டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணுறதுல மொத்தம் 3 மேஜர் பார்ட்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒன்று டேபிள்ஸ் என்னென்ன, அதில் என்னென்ன காலம்ஸ் இருக்கும், ஸோ அந்த ஒவ்வொரு காலம்ஸ்லையும் என்ன டைப் ஆஃப் டேட்டா வரும் அப்படிங்கிறத ப்ரீ டிஃபைன்டாக டிசைன் பண்ணி அந்த டேபிளை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறது. அடுத்தது கொரீஸ். கொரீஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ டேபிள் நம்ம க்ரியேட் ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே இத்தனை டேபிள்ஸ் இருக்கணும்
அப்படின்ற டேபிள் மீன்ஸ் என்டைட்டி, இத்தனை என்டைட்டி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்தது அந்த டேபிள்குள்ளே நம்ம டேட்டாஸை இன்சர்ட் பண்ணுறதுலேருந்து இன்சர்ட் பண்ண டேட்டாவை தேவையான போது ரெட்ரீவ் பண்ணுறது வரைக்கும் எல்லாத்துக்கும் நம்ம கொரிஸ் எழுதி தான் ஸோ அந்த ப்ராசஸை நம்ம பண்ணுவோம். ஒரு டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணிட்டோம்னா போதாது, அந்த க்ரியேட் பண்ண டேட்டா பேஸிலேருந்து நம்ம பண்ணக்கூடிய எல்லா ஒர்க்குமே பார்த்திங்க அப்படின்னா த்ரூ த கொரிஸ் மூலிமா. கொரி அப்படிங்கிறது ஸ்டேட்மெண்ட் அல்லது இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மூலிமா தான் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த டேட்டா பேஸை நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ கொரிஸ் க்ரியேட் பண்ணுறதுங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல். அடுத்தது வியூஸ். இந்த வியூஸ் அப்படின்னா செட் ஆஃப் ஸ்டோர்டு கொரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸ்டோர்டு கொரிஸ் அப்படின்னா இப்போ ஒரே கொரி தான் ஒரு டேட்டா பேஸில் நம்ம மல்டிபிள் நம்பர் ஆஃப் டைம்ஸ் நம்ம யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அல்லது ஒரு கொரி இல்லாமல் மோர் தேன் ஒன் கொரி தான் ஒரு ரிசல்ட், ஒரு ப்ராசஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அந்த ப்ராசஸ்க்கு நிறைய கொரி தேவைப்படும். அப்படின்னு தேவைப்படும் போது ஒவ்வொரு கொரியும் தனித்தனியாக நம்ம எழுதி வச்சு ஒவ்வொரு டைமும் எக்ஸிக்யூட் பண்ணோம்னா நமக்கு நிறைய டைம் ஆகும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு எத்தனை கொரி வேணுமோ அத்தனை கொரியும் மொத்தமாக எழுதி ஒரு ப்ரோக்ராமாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க. சரியா? எப்போ அந்த கொரியோட நீட், அந்த ப்ராசஸ் நமக்கு தேவைப்படுதோ ஸோ அப்போ அந்த வியூவை எக்ஸிக்யூட் பண்ணாங்க அப்படின்னா அந்த கொரி எக்ஸிக்யூட் ஆகி நமக்கு ரிசல்ட் வந்துடும். அதாவது ஒரு ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணுறாங்க. இந்த வியூங்கிறது ஒரு ப்ரோக்ராம், கொரிங்கிறது அந்த ப்ரோக்ராம்குள்ளே இருக்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ ப்ரோக்ராம் அப்படின்னாவே நம்ம என்ன சொல்லியிருப்போம், செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்போது அந்த ப்ரோக்ராம்குள்ளே இருக்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் ஒரு கொரி. ஸோ இந்த மாதிரி நிறைய கொரிஸ் எல்லாம் சேர்ந்தது ஒரு வியூ அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் கிரியேட் டேட்டாபேஸ் அப்படிங்கிறது. இப்போ டேபிள்ஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா சிமிலர் டு an எக்ஸல் சீட். நம்ம ஆல்ரெடி மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் பற்றி படிச்சிருப்போம், நம்ம நிறையவே படிச்சிருப்போம். அந்த எக்ஸல் மாதிரியே தான் டேபிள் அப்படிங்கிறது. இட் கண்டெய்னிங் மல்டிபிள் ரோஸ் அண்டு காலம்ஸ். ஒரு டேபிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் என்ன இருக்கும், ரோஸ் அண்ட் காலம்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் நம்ம டேபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. வேர் ஈச் ரோ இஸ் ஏ ரெக்கார்ட் அண்ட் ஈச் காலம் இஸ் ஏ அட்ரிபியூட். இதை பற்றி நம்ம முன்னாடி படிச்சிருப்போம். ஒரு டேபிளில் ஒவ்வொரு ரோவையும் நம்ம ரெக்கார்டு அல்லது டியூபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு காலமையும் நம்ம அட்ரிபியூட் அல்லது ஃபீல்டு அப்படிலாம் சொல்லுவோம். சரிங்களா? இதை பற்றிலாம் முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது கொரீஸ். கொரீஸ்னால் இட் இஸ் ஏ கொஷின் வித் மல்டிபிள் கண்டிஷன் போஸ்டட் டு த டேட்டாபேஸ். ஒரு டேட்டாபேஸ் கிட்ட நம்ம ஒரு கண்டிஷனை வச்சு ஒரு கொஷின் அனுப்புகிறோம் அப்படின்னா அந்த கொஷினோட ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டேட்டாபேஸ் நமக்கு ப்ரொவைட் பண்ணணும். The records in the database that satisfy the passed conditions are retrieved. ஸோ அதாவது அந்த டேட்டாபேஸ்குள்ளே இருக்கிற டேட்டாவில் இருந்து நம்ம சொன்ன கண்டிஷனுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுற ரெக்கார்ட்ஸை மட்டும் அது ரெட்ரீவ் பண்ணி எடுத்து நமக்கு தரும். ஸோ அதுக்கு யூஸ் ஆகிறது தான் கொரீஸ். அடுத்தது வியூஸ் அப்படின்னு சொன்னால் செட் ஆஃப் ஸ்டோர்டு கொரீஸ். ஒரு கொரீஸ் எல்லாம் மொத்தமாக ஸ்டோர் பண்ணி ஒரு ப்ரோக்ராமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் வியூஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள், கிரியேட் a database to store the personal details. இப்போ ஒரு பர்சனல் டீட்டெயில்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு டேட்டாபேஸை நான் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா எப்படி க்ரியேட் பண்ணுங்கிறத சாம்பிள் வந்து கொரியோடையே கொடுத்துருக்காங்க. அதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த MySQL அப்படிங்கிறது கமெண்ட் ப்ராம்ப்ட் மாதிரி. ஸோ இதில் போய் தான் நம்ம கொரியை டைப் பண்ணணும். இந்த கிரியேட் ஸ்பேஸ் டேட்டாபேஸ் ஸ்பேஸ் பர்சனல் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது இந்த கிரியேட் டேட்டாபேஸுங்கிறது ஒரு கொரி. சரிங்களா? ஒரு ஸ்டேட்மெண்ட். அது எதுக்கு? ஒரு டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு. இங்கே என்ன பண்ணியிருக்கோம், பர்சனல் டீட்டெயில்ஸுங்கிற நேமில் ஒரு டேட்டாபேஸ் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போது க்ரியேட் டேட்டாபேஸ் பர்சனல் டீட்டெயில்ஸ் செமிகோலன். நான் முன்னாடியே சொன்னேன், கொரீஸ் என்றைக்குமே லாஸ்ட்டில் முடியும் போது செமிகோலன் கொடுத்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த செமிகோலன் முடிச்சதுக்கப்புறம் என்ட்ரு பண்ணிங்கன்னா நமக்கு என்ன வரும், கொரி ஓகே. அதாவது நம்ம கொடுத்த சின்டாக்ஸ் கரெக்டாக இருந்தால் ஒன்றே என்ன வரும், கொரி ஓகே அப்படின்னு வந்துட்டு ஒன் ரோ அஃபெக்டட் அப்படின்னு வரும். அப்படின்னா என்ன அர்த்தம், கொரி எக்ஸிக்யூட் ஆகிருச்சு. ஸோ அது சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகிருச்சு அப்படிங்கிறது தான் இந்த லைனோட மீனிங். கொரி ஓகே, ஒன் ரோ அஃபெக்டட் அப்படின்னா ஒரு கொரி ஒர்க் ஆகிருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம், பர்சனல் டீட்டெயில்ஸுங்கிற டேட்டாபேஸ் வந்து க்ரியேட் ஆகிருச்சு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது யூஸ் கமெண்ட். இதையும் நம்ம லாஸ்ட் கிளாஸில் படிச்சிருக்கோம். ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா அந்த டேட்டாபேஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு நம்ம யூஸ் கமெண்ட்டை யூஸ் பண்ணணும். சரிங்களா? யூஸ் பர்சனல் டீட்டெயில்ஸ். ஏன்னா
ஒரு MySQL அட்மினிஸ்ட்ரேஷனில் நிறைய டேட்டாபேஸஸ் இருக்கும். அப்போ நம்ம எந்த டேட்டாபேஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகிறோமோ அதுக்கு யூஸ் கமெண்ட்டை யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம ஒரு ஃபோல்டருக்குள்ளே போனீங்கன்னா நிறைய சப் ஃபோல்டர்ஸ் இருக்கும். சரிங்களா? அந்த சப் ஃபோல்டர்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னும் சப் ஃபோல்டர்ஸ். அப்போ நம்ம ஒவ்வொரு ஃபோல்டருக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது என்ன பண்ணுவோம், அந்தந்த ஃபோல்டரை டபுள் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி தான் அந்த டபுள் கிளிக் தான் இங்கே யூஸ். சரிங்களா? அது மாதிரி. அடுத்தது பார்த்திங்கன்னா யூஸ் பர்சனல் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுத்தோன்னே என்ன வருது, டேட்டாபேஸ் சேஞ்சுடு அப்படின்னு வரும். ஸோ இது ரிசல்ட், அந்த கோரி எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு அப்படின்னா டேட்டாபேஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ டேட்டாபேஸஸ் அப்படின்னு கொடுத்திங்கன்னா ஸோ இந்த டேட்டாபேஸ்க்குள்ளே என்னென்ன டேட்டாபேஸ் நம்ம க்ரியேட் பண்ணமோ அந்த டேட்டாபேஸ் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? ஸோ பக்கத்தில் ஒரு டயக்ராமில் கொடுத்துருக்கேன் பாரு, என்னென்ன டேட்டாபேஸ்லாம் இந்த இப்போ MySQLல இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எம்ப்ளாயி அப்படிங்கிறது ஒரு டேட்டாபேஸ். இப்போ நம்ம க்ரியேட் பண்ணோம் இல்லையா, பர்சனல் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது ஒரு டேட்டாபேஸ். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு ஒரு டேட்டாபேஸ். இதெல்லாம் இந்த எம்ப்ளாயி ஸ்போர்ட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதோடு சேர்ந்து இப்போ நம்ம க்ரியேட் பண்ணோம் இல்லையா பர்சனல் டீட்டெயில்ஸ், அந்த டேட்டாபேஸும் டிஸ்பிளே ஆகுது. சரிங்களா? இப்போ டேட்டாபேஸஸ்ன்னு கொடுத்தா என்ன ஆகும், அந்த MySQLல இருக்கிற டேட்டாபேஸஸ் எல்லாமே அது லிஸ்ட் அவுட் பண்ணி காமிக்கும். சரிங்களா? ஸோ இது ஒரு சாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது க்ரியேட் டேபிள். இப்போ டேட்டாபேஸ் பர்சனல் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளே போய் என்னென்ன டேபிள்ஸ் என்டைட்டிலாம் நம்ம உருவாக்கணும். ஸோ அதான் டேபிள். அடுத்து ஃபஸ்ட்டு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த டேட்டாபேஸ்க்குள்ளே என்டைட்டியை க்ரியேட் பண்ணணும். இன் an application each page reveals some functionality. அதாவது ஒரு அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் நிறைய பேஜஸ் இருக்கும், நிறையா ஒர்க் இருக்கும். அந்த ஒவ்வொரு ஒர்க்குக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கும். சரிங்களா? ஈச் சச் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் டிசைன் டு எ டேபிள். அந்த ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் தான் நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், ஒரு டேபிளாக க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது இந்த எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு புரியும். இப்போ அமேசான் அப்படிங்கிற வெப்சைட் பற்றி நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃப்ளிப்கார்ட்டு, அமேசான் இந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, அந்த வெப்சைட்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பேஜஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ என்னென்ன பேஜஸ் அப்படின்னா, இப்போ அமேசான் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா போனோன்னா ஹோம் பேஜ் இருக்கும். ஸோ அடுத்தது ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு பேஜ் இருக்கும். ஸோ அடுத்தது ஆர்டர். இப்போ நம்ம ஏதாவது ப்ராடக்டை லைக் பண்ணிங்க அப்படின்னா அதை கார்ட்டில் போய் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். தேவைப்படும் போது நம்ம ஆர்டர் போட்டுக்கலாம். ஸோ விஷ் லிஸ்ட் அப்படிலாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேஜஸ். அப்போ அந்த ஒவ்வொரு பேஜஸோட ஆக்டிவிட்டியும் மெயின்டைன் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் வந்து அவங்க க்ரியேட் பண்ணியிருப்பாங்க டேட்டாபேஸில். இப்போ ஒரு யூசர், இப்போ நம்ம அமேசானில் ஒரு அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணுறோன்னா நம்மளோட அக்கௌண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி அமேசானில் எத்தனை கஸ்டமர்ஸ் இருக்காங்க அத்தனை கஸ்டமர்ஸோட டீட்டெயிலையும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு கஸ்டமர் ப்ரொஃபைல் அப்படின்னு ஒரு டேபிள் வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம அமேசானில் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே போய் அந்த கஸ்டமர் ப்ரொஃபைல் டேபிளில் போய் ஸ்டோர் ஆகிடும். அடுத்தது ப்ராடக்ட்ஸ். அந்த அமேசானில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அவங்க வச்சுருக்காங்களோ அந்த ப்ராடக்ட்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு அது தனியாக ஒரு டேபிள் வச்சுருப்பாங்க. அந்த டேபிளுக்குள்ளே அமேசானில் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸ் பற்றி உண்டான என்டையர் டீட்டெயில்ஸும் அதில் ஸ்டோர் ஆகிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஆர்டர். சரிங்களா? ஆர்டர் அப்படிங்கிறது இப்போ இன்றைக்கி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்றைக்கி எந்தெந்த கஸ்டமர் ஆர்டர் போட்டிருக்காங்க, சரிங்களா, என்னென்ன ஆர்டர் போட்டிருக்காங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு டேபிள் இருக்கும். அடுத்தது பேமெண்ட். இன்றைக்கி எந்தெந்த கஸ்டமர்ஸ் வந்து பே பண்ணியிருக்காங்க, என்னென்ன ஆர்டர் வந்து செல் ஆகிருக்கு, ஸோ அதில் எத்தனை வந்து பேமெண்ட் பண்ணியிருக்காங்க. சிலர்லாம் ஆன்லைனில் பண்ணிடுவாங்க, சிலது கேஷ் ஆன் டெலிவரி எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள். இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டில் நடக்கிற என்டையர் ஃபங்க்ஷனாலிட்டியும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு தனித்தனியாக டேபிள்ஸ் க்ரியேட் பண்ணி மெயின்டைன் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அதான் டேபிள் அப்படிங்கிறது. ஆல் தீஸ் கேன் பி கிரியேட்டட் as a tables like customer, products, order and payment respectively. இதே மாதிரி தான் இப்போ கஸ்டமர் ப்ரொஃபைலை ஸ்டோர் பண்ணுறதுக்கு கஸ்டமர்னு ஒரு டேபிள், ப்ராடக்ட்ஸ் டீட்டெயில்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு ஒரு டேபிள், கஸ்டமரோட ஆர்டர்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆர்டர் அப்படின்னு ஒரு டேபிள், அதே மாதிரி பேமெண்ட் ஹிஸ்ட்ரி பற்றிலாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு பேமெண்ட் அப்படின்னு ஒரு டேபிள். ஸோ இது பாருங்கள், ஸ்க்ரீனில் ஒரு இஆர் டயக்ராம் கொடுத்துருக்கோம். சரிங்களா? இப்போ முன்னாடி கொடுத்த அந்த இஆர் டயக்ராம் தான். ஸோ இந்த இஆர் டயக்ராமில்
இந்த எல்லோ கலரில் காமிச்சிருக்கிறதெல்லாம் என்டைட்டி, அதாவது டேபிள். ஒவ்வொரு டேபிள் அதாவது ஒரு ஒரு என்டையர் டேட்டாபேஸில் எத்தனை டேபிள்ஸ் இருக்கும், அந்த ஓவல் ஷேப்பில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஒவ்வொரு டேபிள்லையும் இருக்கிற காலம்ஸ். ஸோ இந்த டயக்ராம் நம்ம ஆல்ரெடி முன்னாடியே பார்த்துருக்கோம். ஸோ அப்போ புரியுதோ இல்லையே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? அப்போது டேட்டாபேஸ் க்ரியேஷன் அப்படிங்கிறது முதல்ல நம்பர் ஆஃப் டேபிள்ஸை க்ரியேட் பண்ணி ஒவ்வொரு டேபிள்குள்ளேயும் என்னென்ன காலம்ஸை வச்சு அந்த காலம்ஸில் என்னென்ன டைப் ஆஃப் டேட்டா டைப் நம்ம கொடுப்போம். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ கஸ்டமர்னு எடுத்துக்கிட்டோன்னா நேம்ங்கிற காலமில் டெக்ஸ்ட் வரும். ஏஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏஜுங்கிற காலமில் நம்பர் வரும். இப்போ காண்டாக்ட் நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா காண்டாக்ட் நம்பருங்கிற காலம் கீழே நம்பர் வரும். ஸோ அதெல்லாம் நம்ம முன்னாடியே டிசைட் பண்ணிடணும். ஒரு டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணும்போதே எத்தனை டேபிள்ஸு, அந்த டேபிளில் என்னென்ன காலம், அந்த காலமில் என்னென்ன டைப் ஆஃப் டேட்டா வரும். ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட். ஒரு டேட்டாபேஸை டிசைன் பண்ணுறதுல இருக்கிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, டேபிள் க்ரியேட் பண்ணுறது, டேபிளில் எத்தனை காலம்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணுறது, ஒவ்வொரு காலம்லேயும் என்ன டேட்டா டைப் வரும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது. இந்த 3 ப்ராசஸ் தான் ஒரு டேட்டாபேஸ் க்ரியேஷனில் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ இந்த மாதிரி ஒரு இஆர் மாடலை, கான்செப்சுவல் டிசைனை க்ரியேட் பண்ணி முடிச்சுட்டு இதெல்லாம் பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் இருக்கும், ஓகே இது கரெக்டாக எல்லாம் அப்படின்ற மாதிரி செக் பண்ணி முடிச்சிட்டா தான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இந்த இஆர் டயக்ராமை அப்படியே சிஸ்டமில் ஒன்றா க்ரியேட் பண்ணி இந்த டிசைனுக்கு டேட்டாபேஸை டிசைன் பண்ணுவாங்க. என்றைக்குமே எடுத்த உடனே ஃபஸ்ட் ஸ்டெப்லேயே ஒரு டேட்டாபேஸை நம்ம பர்ஃபெக்டாக க்ரியேட் பண்ண முடியாது. கான்செப்சுவல் டிசைன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் அந்த இஆர் டேட்டாபேஸை முடிக்க முடியும். ஸோ அடுத்தது க்ரியேட் காலம்ஸ். இப்போ நம்ம டேபிள் க்ரியேட் பண்ணோம். ஸோ டேபிள் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இருக்கிற என்ன அடுத்த விஷயம், ஒவ்வொரு டேபிள்லையும் என்னென்ன காலம்ஸ் வரும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது தான். ஈச் டேபிள் வில் ஹாவ் மெனி காலம்ஸ் ரிலேட்டட் டு த ஃபங்க்ஷனாலிட்டி ஆஃப் த டேபிள். இப்போ ஒரு டேபிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ அந்த டேபிளில் என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்கும் அதை தனித்தனியாக பிரித்து காலம்ஸாக வைப்போம். சரிங்களா? திஸ் காலம் டிட்டர்மைன்ஸ் வாட் வேல்யூ ஆர் ஸ்டோர்ட் இன் த டேபிள். அந்த ஒவ்வொரு காலமும் மொத்தமாக சேர்ந்து தான் அந்த டேபிளில் என்ன டைப் ஆஃப் டேட்டா ஸ்டோர் ஆகிருக்கு அப்படிங்கிறத டிசைட் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, இப்போ அமேசான் வெப்சைட்டில் கஸ்டமர் ப்ரொஃபைலை ஸ்டோர் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அந்த கஸ்டமர் டேபிள்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் என்னென்ன ஃபீல்டு, என்னென்ன காலம் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு நேம் அண்டு லாஸ்ட்டு நேம், தென் ஃபோன் நம்பர், அவரோட இமெயில் அட்ரஸ், அவரோட ஏஜ், அவரோட அட்ரஸ்ஸு, அவரோட பின்கோடு, இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஏன்னா அப்போ தான் இப்போ ஒரு கஸ்டமர் ஒரு ஆர்டர் போடுறாருன்னா அந்த ஆர்டர் முதல்ல அந்த பின்கோடை வச்சு தான் அந்த ஏரியாவுக்கு இந்த ப்ராடக்டை டெலிவர் பண்ண முடியுமா இல்லையாங்கிறத செக் பண்ணுவாங்க. நீங்கள் இப்போ ஃப்ளிப்கார்ட்டெல்லாம் மேக்ஸிமம் அமேசான்லாம் ஆர்டர் போட்டிருப்பீங்க. ஒரு சில ப்ராடக்ட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த செக் அவைலபிலிட்டி ஆஃப் டெலிவரி அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு பின்கோடு கேட்பாங்க. இந்த பின்கோடு என்ட்ரு பண்ணுங்கன்னு. அந்த பின்கோடு நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னா உடனே அது சொல்லும் ஓகே அவைலபிள் அப்படின்னு சொல்லும். இந்த ப்ராடக்டை நான் இங்கே டெலிவரி பண்ண முடியும் என்னால். ஒரு சில ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரூரல் ஏரியாலாம் இருக்குது அப்படின்னா அங்கே டெலிவரி ஆப்ஷன்ஸ் இல்லைன்னா அவங்க சாரி நாட் அவைலபிள் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதுக்காக ஒரு கஸ்டமரோட டீட்டெயில்ஸ்லாம் ஃபஸ்ட்டே என்ன பண்ணி வச்சுருப்பாங்க, அவங்க வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க அவங்க டேபிளில். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கஸ்டமரோட ஒவ்வொரு டீட்டெயில்ஸையும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு டேபிள், அந்த டேபிளில் லிஸ்ட் ஆஃப் காலம்ஸ். சரிங்களா? ஈச் காலம் இஸ் அசைன்டு வித் அப்ராப்ரியேட் டேட்டா டைப். இப்போ ஃபஸ்ட்டு நேம் அப்படின்னா அந்த காலமில் என்ன ஸ்டோர் பண்ணுவாங்க, நேமை ஸ்டோர் பண்ணுவாங்க. இப்போ ஃபோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அந்த காலமில் ஃபோன் நம்பரை ஸ்டோர் பண்ணுவாங்க. அப்போ நேம்ங்கிறது டெக்ஸ்ட்டு, ஃபோன் நம்பருங்கிறது நம்பர். சரிங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு காலம்லேயும் என்ன டைப் ஆஃப் டேட்டா வரும் அப்படிங்கிறத முன்னாடியே நம்ம என்ன பண்ணிடுவாங்க, டேட்டாபேஸை டிசைன் பண்ணும்போதே டேட்டா டைப்பை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. சரிங்களா? இதுதான் ஒரு காலமை க்ரியேட் பண்ணுறதுக்கு உண்டான ப்ரொசீஜர். ஸோ அடுத்தது, இப்போ ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணிட்டோம். ஒரு டேபிளுக்குள்ளே என்னென்ன காலம்ஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணி அந்த டேபிளை மொத்தமாக க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்தது என்ன ஒர்க்கு, ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா உடனே டேட்டாஸ் எல்லாம் அந்த டேபிளுக்குள்ளே போயிடாது. ஸோ நம்ம அந்த டேபிளில் ஒவ்வொரு ரெக்கார்டையும் நம்ம என்ன பண்ணணும், இன்சர்ட் பண்ணணும். எப்போ வந்து ஒரு கஸ்டமர் வந்து அமேசான் வெப்சைட்டுக்குள்ளே வராரோ வந்த உடனே ஃபஸ்ட் என்ன பண்ணும், க்ரியேட் அக்கௌண்ட்டுன்னு கேட்கும் இல்லையா. அப்போ அந்த அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணும்போது அந்த கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் வந்து அந்த டேபிளில் ஸ்டோர் ஆகும். ஸோ அப்போது ஒவ்வொரு டைம் நம்ம வந்து ஒவ்வொரு ரோவாக நம்ம அந்த டேபிளில் ஆட் பண்ணிக்கிட்டே இருப்போம். சரிங்களா? ஸோ அதான்
இன்சர்ட் ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரோஸுங்க இங்கே ரெக்கார்டு அல்லது டியூப்புல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ரெக்கார்ட்ஸ் ஆர் இன்சர்ட்டட் டு த டேபிள் யூஸிங் இன்சர்ட் கொரி. இந்த இன்சர்ட் கொரி பற்றி நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம் லாஸ்ட்டு வீடியோவில். ஒரு டேட்டாபேஸ் டேபிள்குள்ளே ஒரு டீட்டெயில்ஸை நம்ம ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இன்சர்ட் கொரி. அந்த ஸ்டோர் பண்ண டேட்டாவை திரும்ப நம்ம ரெட்ரீவ் பண்ணணும்னா அதுக்கு செலக்ட் கொரி. இந்த மேக்ஸிமம் ஒரு டேட்டாபேஸில் அதிகபட்சமாக நம்ம யூஸ் பண்ணுற கொரி பார்த்திங்கன்னா இன்சர்ட் கொரியும் செலக்ட் கொரியும் தான் நம்ம மோஸ்ட் ஆஃப் ஆல் அதிகபட்சமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு டேட்டாபேஸ்க்குள்ளே டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு இன்சர்ட் கொரி யூஸ் ஆகும். ஸ்டோர் பண்ண டேட்டாவை நம்ம ஏதாவது ஒரு கண்டிஷன் கொடுத்து ஃபெச் பண்ணி எடுக்கிறோம். இப்போ நம்மளோட கஸ்டமர் டேபிளில் வேர்ல்டு லெவலில் இருக்கிற எல்லா கஸ்டமரோட டீட்டெயில்ஸும் ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம். ஆனால் கஸ்டமர் டெய்லியுமே ஆர்டர் போடுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு நாள் ஆர்டர் போடுவாங்க. அப்போது அந்த ஆர்டர் போடுற அன்றைக்கி அந்த கஸ்டமரோட டீட்டெயில்ஸை அந்த டேபிள்லேருந்து எடுத்து நம்ம டெலிவரி கொடுக்கணும். ஸோ அதுக்கு தான் ரெட்ரீவ் அப்படிம்பாங்க. அப்போ ரெட்ரீவுக்கு வந்து யூஸ் ஆகிற கொரி வந்து செலக்ட் கொரி யூஸ் ஆகும். சரிங்களா? இந்த மாதிரி டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறது இன்சர்ட் கொரி யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ அதான் கீழே ஒரு இன்சர்ட் கொரியோட சின்டாக்ஸை மறுபடியும் கொடுத்துருக்காங்க. இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான், இருந்தாலும் மறுபடியும் கொடுத்துருக்காங்க. ஒரு ரெக்கார்டை எப்படி இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா இன்சர்ட் ஸ்பேஸ் இன்டு அப்படின்னு ஸ்பேஸ் அந்த இடத்துல டேபிள் நேம் கொடுப்போம். இப்போ டேட்டாவை நம்ம ஒரு இன்சர்ட் பண்ணுறோன்னா ஒரு டேட்டாபேஸ்க்குள்ளே நிறைய டேபிள் இருக்கும் இல்லையா? கஸ்டமர் டேபிள் இருக்கும், ஆர்டர் டேபிள் இருக்கும், பேமெண்ட் டேபிள் இருக்கும். அப்போ நம்ம இப்போ இன்சர்ட் பண்ணக்கூடிய டேட்டா எந்த டேபிளில் போய் ஸ்டோர் ஆகணும் அப்படிங்கிறத அந்த டேபிள் நேமை வச்சு தான் டேட்டாவை இன்சர்ட் பண்ணுவாங்க. அடுத்தது ப்ராக்கெட்டுக்குள்ளே காலம் 1, காலம் 2, காலம் 3 அப் டு காலம் n. அந்த டேபிளுக்குள்ளே நம்ம என்னென்ன காலம்ஸ் வச்சுருக்கோமோ அந்த காலம் எத்தனை காலம் வச்சுருக்கோமோ அத்தனை காலம் கொடுத்துட்டு தென் வேல்யூஸுங்கிற இடத்துல இப்போ அந்த இடத்துல என்ன டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறோமோ அதுதான் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வேல்யூ 1, வேல்யூ 2, வேல்யூ 3 அப் டு வேல்யூ n. இது சின்டாக்ஸு. கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாரு. நான் இன்சர்ட் இன்டு கஸ்டமர். சரிங்களா? அதாவது கஸ்டமர் அப்படிங்கிற டேபிளில் இப்போ நான் ஒரு ரெக்கார்டை இன்சர்ட் பண்ண போகிறேன். என்னென்ன ரெக்கார்டை இன்சர்ட் பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், பிளேஸு, பின்கோடு, இந்த 4 டேட்டாஸை நான் இன்சர்ட் பண்ண போகிறேன். சரிங்களா? இப்போ அந்த கஸ்டமர் டேபிளில் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் 4 ஃபீல்டு மட்டும் வச்சுருக்கேன். ஏன்னா பெருசாக கொடுத்தேன்னா இங்கே இடம் பத்தாது அப்படிங்கிறனால உங்கள் எக்ஸாம்பிளுக்காக 4 ஃபீல்டு மட்டும் கொடுத்துருக்கேன். பட் கஸ்டமர் டேபிளில் 4 இருக்காது, நிறையா ஃபீல்டு, நிறையா காலம்ஸ் இருக்கும். நான் இங்கே ஒரு சாம்பிளுக்காக 4 காலம் மட்டும் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், பிளேஸு, பின்கோடு. வேல்யூஸ் அப்படின்னு சொல்லணும்னா ஃபஸ்ட் நேம் வந்து அருண், லாஸ்ட் நேம் வந்து குமார். இப்போ மேக்ஸிமம் வெப்சைட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு வெப்சைட்டாக இருந்தாலும் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேட்பாங்க. ஒரு பேரை வந்து 2 பேரை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்னு வச்சுருப்பாங்க. அடுத்தது பிளேஸ், அவர் எந்த ஏரியா அப்படிங்கிறது சென்னை. அவரோட பின்கோடு வந்து 600028 அப்படிங்கிறது அவரோட பின்கோடு. இப்போ நான் இதை கொடுத்துட்டு செமிகோலன் கொடுத்து என்ட்ரு பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா கஸ்டமர் அப்படிங்கிற டேபிளில் அருண் குமார் சென்னை 6,28,000 டேட்டா போய் ஸ்டோர் ஆகிடும். சரிங்களா? அடுத்தது எப்போ இவரோட டீட்டெயில்ஸை நான் ரெட்ரீவ் பண்ணி எனக்கு தேவைப்படுதோ அப்போ நம்ம செலக்ட் ஒரு யூஸ் பண்ணி செலக்ட் ஃப்ரம் கஸ்டமர் நேம் ஈக்குவல் டு அருண் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா ஸோ அந்த அருண்கிற டேட்டாவை அதை எனக்கு ஃபெச் பண்ணி எடுத்துக்கிட்டு வரும். ஸோ இப்படி தான் ஒரு டேட்டாபேஸ் ஃபங்க்ஷன் ஆகும். ஒரு டேட்டாபேஸ் டேபிள் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அதுக்குள்ளே ரெக்கார்ட்ஸை இன்சர்ட் பண்ணுறதுக்கு இன்சர்ட் கொரி யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இப்படி தான் ஒரு டேட்டாபேஸை நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இதோட இந்த கிளாஸை நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ இதோட கண்டினியூவேஷன் நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.